ஆண்டாண்டு காலம் அதிகாரத்தை சுவைத்து இந்த நாட்டில் பழம் தின்னுகிற வௌவால்களைப் போல நீங்கள் பல கோடி தேடிக்கொண்டீர்கள். நேற்றைக்கு ஒரு கூட்டம் கல்குறிச்சி என்கிற இடத்தில் அருப்புக்கோட்டைக்கு அருகில் இளைஞரணி தெற்கு மண்டல மகாநாடு வந்தவர்கள் 1,00,000 பேர். எல்லோரும் ஏதோ குடும்ப கட்டுப்பாடு செய்தவனை போல முதலமைச்சரே என்ன செய்கிறார்? எங்க தலைவரை காப்பி அடிக்கிறார். துணை முதலமைச்சர் காப்பி அடிக்கிறார். எங்க தலைவர் தான் செல்ஃபி எடுப்பார். உதயநிதி செல்ஃபி எடுத்து பார்க்கிறான். அதுக்கு செல்ஃபி எடுக்காது. செல்ஃபி எடுத்து ராம்புவுக்கு போய் கை அசைக்கிறார். ஒரு பையிலும் திருப்பி அசைக்கவில்லை. அசைக்காமலே அசைக்கிறவன் தான் அண்ணன் ஸ்டாலின். எங்க தலைவர் மாதிரி நீ காப்பியே அடிக்கிற? யானை ஆட்டுதுன்னு கழுது ஆட்டலாமா? தாவேக்கா என்று சொல்லுவதற்கே நாக்கு சுளுக்குகிறது முதலமைச்சர். தாவேக்கா என்று சொல்லுவதற்கே நாக்கு சுளுக்குகிறது துணை முதலமைச்சர். எங்களை விசிலடிச்சான் குஞ்சுகள் என்கிறார்கள். நாங்கள் விசில் அடிப்போம் உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு. அறிஞர் அண்ணா உருவாக்கி அறிவியக்கத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் சின்னாபின்னப்படுத்தினீர்கள். பெரியாரை கொச்சைப்படுத்துவதையே தொழிலாக கொண்டு கூலிக்கு குறைக்கிற ஒரு ஈனப்பயல் சீமானை போன்ற சில்லறை பயல்கள் திட்டமிட்டு பெரியாரை அவமதிக்கிற காலத்தில் பெரியார் தான் என் கொள்கை தலைவர் என்று எங்கள் தலைவர் விஜய் சொன்னார் என்றால் அவருடைய இந்த கொள்கை வெறிக்கு வானம் கூட ஈடாகாது. விசில் போடு நண்பி நண்பா விசில் போடு.